நம் அன்றாட வாழ்க்கையில் பல் துலக்கிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் நகங்கள் வெட்டுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதே போல் நகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நகங்கள் வந்து நமக்கு சுத்தமாக வைக்கல அப்படின்னால், அதாவது நகங்களை வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னால் அதில் வந்து அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிய ஆரம்பிக்கும். அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த அழுக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நிறைய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். ஸோ அப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நகத்தை வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னால் நகவெட்டி, அதாவது நெயில் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெயில் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நகங்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி 2 ஆக்சசரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்குலாம் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்காது அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்காது. நாம் வந்து நகங்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி க்ளீன் பண்ணிட்டுருப்போம். ஸோ அதுக்கு நகத்தை வெட்டுறதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நகவெட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆக்சசரி வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த நெயில் கட்டரில் பயன்படுத்தக்கூடிய திங்ஸ்க்கு என்னென்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இது ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நெயில் கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நெயில் கட்டர் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரசொரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு சொரசொரப்பாக இருக்கக்கூடிய பகுதி வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம நகை வெட்டினதுக்கப்புறம் பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு பிசுறு எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெயில் ஃபைலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ஃபைலர் அப்படின்ட்டு நேம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஓப்பனர் அப்படின்ட்டு நேம் கொடுக்குறாங்க. பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாட்டில் ஓப்பனர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வெவ்வேறு விதமான பணிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டில் ஓப்பனர் டூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இன்னொரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப், கத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கட்டரில் கம்பல்சரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கீ செயின். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நெயில் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விற்பனைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து அதிகமாக யாரும் வாங்கலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த 2 எக்ஸ்ட்ரா கேஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நெயில் கட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாட்டில் ஓப்பனர் டூல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 7-அப்போ அல்லது ஸ்ப்ரைட்டோ ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எல்லா கடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனர் டூலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பாட்டில் அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த ஓப்பனர் டூல் வந்து இருக்காது. அந்த நேரத்தில் அந்த நகவட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/2 லிட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஜூஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஒரு மூடி வந்து போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாட்டில் ஓப்பனர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாக்ஸை சுற்றி டேப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேப்பை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு நகவட்டியில் இந்த ஒரு டூல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு டூல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்னா அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டு அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டூல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கல்லை வந்து உடைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி இப்படி போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஊன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஊன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு
டூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு அதுலேருந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஒரு டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு நைஃப் டூல். இதுக்கு வந்து நைஃப் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் அப்படின்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ஒரு இது வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் வந்து நம்ம வந்து கிழிக்கணும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்க முடியும். நீங்கள் ஸ்கேல் வச்சு கிழிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டில் ஒரு கோடு போட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலையும் கூட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்க முடியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது. ஏன்னா எதிர்பாராத விதமாக குழந்தைங்களாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்குவாங்க. அதனால் ரொம்ப ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் கூட உங்களுடைய விரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நைஃப் டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து இந்த இடத்துல ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேர்வில் ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வச்சு நீங்கள் அழுக்கு வந்து இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த நீங்கள் தெரியாமல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நகத்தில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லானது கிடையாது. தெரியாமல் நீங்கள் எச்சா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம். நிறைய பேர் அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இனிமேல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. பட் இதை யூஸ் பண்ணி தான் அப்புறம் என்னால் அழுக்கு எடுக்க முடியும், இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு நைஃப் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அழுக்கு எடுக்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீட்டில் இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். நிறையா டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு பக்கம் வெளியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெயில் கட்டர் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நகத்தையும் மட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டூல் வந்து மெனி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நெயில் கட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் கத்தி வாங்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு நகவட்டி வச்சுருந்தீங்கன்னாவே போதும். நீங்கள் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.